ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிக் பாஸில் செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து உள்ளே வந்திருக்காரு. அவர் வரும்போதே அவருக்கு வந்து ஒரு சாங் போட்டாங்க. நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் அந்த சாங் போட்டாங்க. அது போட்டோடனே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருமே ஃப்ரெண்டில் வந்து வந்துட்டாங்க. சாண்ட்ரா வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கனி அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் வரவே இல்லை அவங்கள வரவேற்கிறதுக்கு. ஆனால் வினோத் வராருன்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அமித் வந்து வினோத்தை வந்து தூக்கிட்டே வந்துட்டார். விடியா விடியா அப்படி உயிர் போகிற மாதிரி இருக்குது விடியா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் வினோத். வந்தோடனே பார்த்தீங்கன்னா காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே ஹக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அருணா கயிறு அருந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த மைக் வந்து கலந்த உடனே எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம கானா வினோத் உள்ளே வந்தது வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஆனால் இனி மைக்குக்கு முன்னாடி போய் எப்படி பேச போகிறாரு அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா மைக்குக்கு முன்னாடி போய் இப்படி சொன்னாலும் சொல்லுவார், 18 லட்சம் அவருக்கு கிடச்சிருக்கவே கூடாது, அவர் அதுக்கு ஒருத்தான ஆளே கிடையாது, அவருக்கு தகுதியே இல்லை, அந்த மாதிரி சொன்னாலும் சொல்லுவார். அப்புறம் அமித் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். வினோத் உள்ளே வந்ததுக்கு அவருக்கு தான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸில் வந்து அவர் இருக்கிறார். அப்புறம் இதில் அரோரா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. விக்ரமை பார்த்தோன்னே ரொம்ப ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத மாதிரி அழுதுருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பணப்பெட்டியை வினோத் எடுத்ததுக்கு காரணம் அரோரான்னு தான் எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. விஜய் சேதுபதி சாரும் வீக்கெண்டில் வந்து இதுக்கு வந்து அரோரா காரணம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு குறும்படம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வினோத்துமே வந்து சொல்லியிருப்பார், எப்படி நான் அல்வா கொடுத்து டேஸ்ட்டாக இருந்துச்சா, கேரட் அல்வா எப்படி கொடுத்துட்டு போனேன் பார்த்தியா, நான் பெட்டி எடுக்கிறதுக்கு நீ எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை, நீ வந்து எதுக்கு ஃபீல் பண்ணுற அந்த மாதிரி வந்து ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத உடனே இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதாவது நீ இப்போது பெட்டி எடுத்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சி அழுறியா, இல்லைன்னா 18 லட்சம் போச்சே நீ ஏன்டா பெட்டியை எடுத்துகிட்டு போனான்னு நினச்சி அழுறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே சுற்றி நின்றவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாம் ஆமாம் அவள் அதுக்கு தான் அழுறா, 18 லட்சம் போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. 18 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டாரு, நீயாவது அதை எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பிரஜன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சாண்ட்ராட்ட. சாண்ட்ரா என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஒரு 20 லட்சம் வந்தோடனே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த லாஸ்ட் வீக்கில் அரோரா வந்து ஓட்டுகளை அதிகமாக வாங்குறதுக்காக ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் தோணுது. முக்கியமாக கானா வினோத் பெட்டியை எடுக்கிறதுக்கு யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் அரோரா தான் காரணம். ஆனால் வந்து இங்கே அவங்க இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்க பார்க்குறாங்க, ஃபீல் பண்ணி அழுறாங்க. இது மூலமாக அவங்களுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துஷார்கிட்ட போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண பார்த்துருப்பாங்க. ஆனால் துஷார் வந்து உஷாராயிட்டான். ஏன்னா நீ என்ன வச்சியாம்மா ஓட்ட பார்க்குற, நான் வெளியே போய் வாங்கிட்டு வந்தடி எனக்கு தான்மா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இனி இவன்ட்ட இந்த இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி, சரி நான் பேசினேன் நீ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை போடா, இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் மூவ் பண்ணி வந்து போயிட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா வரும்போது பார்த்திங்கன்னா ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் எல்லார் மனசுலையும் இருந்திருக்கும். ஆனால் கானா வினோத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம அமித் கூட சொல்லியிருப்பார், கானா வினோத்தை உள்ளே விடலையே, இன்னும் அவர் என்னைக்கு வர போகிறாரோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பார். இப்போ அவரும் உள்ளே வந்துட்டாரு. எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.